கண்ணியமும் பேரன்பும் மிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் முன்னும் மேலாக நேசிக்கக்கூடிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும், சஹாபிய பெண்மணிகள் மீதும், அவர்களை தொடர்ந்து வந்த தாபோயின்கள் மீதும், தாபோயின்கள் மீதும், இந்த சத்திய மார்க்கத்தை தூய வடிவில் கொண்டு வந்து சேர்த்த இமாம்களின் மீதும், இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லீம்களின் மீதும், இந்த ஜும்மா தினத்திலே குழுமி இருக்கும் நாம் அனைவர் மீதும் ஏகனாகிய அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் என்று கூறியவனாக எனது ஜும்மாரை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சிறப்பிற்குரிய ஜும்மா நாளில் எனக்கு வழங்கப்பட்டிருக்கும் தலைப்பு அளிக்கப்பட்ட சமுதாயங்களும் நாம் பெற வேண்டிய படிப்பினையும். அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் நமக்கு முன் சென்ற பல சமுதாயங்களை பற்றி குறிப்பிட்டு திருமறை குர்ஆனிலே பேசுகிறான். பல சமுதாயங்களை பற்றி அல்லாஹு தாலா பேசும் பொழுது ஒரு சில சமுதாயங்களை அழித்த வரலாறுகளையும் பட்டியலிட்டு காட்டுகிறார். அப்படி அழிக்கப்பட்ட அந்த சமுதாயங்கள் ஏதோ ஒரு வசனத்தில், ஏதோ ஒரு பகுதியில் அந்த மாதிரி அல்லாமல் திருமறை குர்ஆனில் இருக்கக்கூடிய பல்வேறு சூறாக்களில் அல்லாஹு தாலா அழித்த சமுதாயங்களை பற்றி ஒரு இடத்தில் மட்டும் இல்லாமல் பல்வேறு இடங்களிலே திரும்ப திரும்ப பேசுகிறான். அப்படி அழிக்கப்பட்ட சமுதாயங்களை பற்றி ஏன் அல்லாஹு தாலா திருமறை குர்ஆனிலே பேசுகிறான், என்ன காரணம் என்று நாம் அலசி பார்க்கும் பொழுது, அழிக்கப்பட்ட அந்த சமுதாயங்களை பற்றி அந்த வரலாறுகளிலே நாம் சென்று பார்க்கும் பொழுதும் திருமறை குர்ஆனுடைய அந்த வசனங்கள் மூலமாக நாம் அந்த வரலாறுகளை அறிந்து கொண்டோம் என்றால் அதன் மூலமாக மனித சமுதாயத்திற்கு, மனித குலத்திற்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினையும் பாடமும் அமைந்து இருக்கிறது. சும்மா அல்லாஹு தாலா ஏதோ ஒரு கதை மாதிரி சொல்லிட்டு போகல. இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகத்தில் ஒவ்வொரு நாட்டிலும் அவருடைய எண்ணம் என்னவாக இருக்குது என்றால், தான் முதன்மையாக இருக்க வேண்டும். எப்படி முதன்மையாக இருக்க வேண்டும் என்றால், இருக்கிற மனித சமுதாயங்களை, மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய மக்களை அவங்களை அச்சுறுத்தி அல்லது அவர்களை கொன்று அவர்களுக்கு ஏதாவது அசம்பாவிதம் நிகழ்த்தி நான் மேலே நிற்க வேண்டும் என்கிற சூழல் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. எல்லா நாட்டிலும் தற்காப்புக்காக அல்ல, எண்ணமே எப்படின்னா நான் உறுதியாக இருக்கணும், நான் வல்லமையாக இருக்கணும், மற்ற நாடுகளாம் அழிந்து போயினோம், இந்த மாதிரி நோக்கத்தில் தான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படி நடைபெறக்கூடிய இந்த சூழலில் தான் அல்லாஹு தாலா கடந்துவிட்ட சமுதாயங்களை அழித்த வரலாறுகளை இந்த மனித சமுதாயம் அறிந்து கொள்ள வேண்டும், ஒரு பாடமாக, ஒரு படிப்பினையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கே இருக்கக்கூடிய இந்த நேர்வழி, நேரான பாதையை தரக்கூடிய இந்த திருமறை குர்ஆனில் அல்லாஹு தாலா பேசுகிறான். அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் சூரா அன்-நிசால சொல்லி காட்டுகிறான், இன் யஷா யுத்ஹிப்கும் யன்னாசு வ யதி பி ஆகிரின் வ கானல்லாஹு அலா ஸாலிக கதீரா. மனிதர்களே, அவன் நாடினால் உங்களை அழித்துவிட்டு வேறு ஒரு சமுதாயத்தை கொண்டு வருவான். அல்லாஹ் தாலா நாடிட்டான்னா உங்களை எல்லாம் அழித்துவிட்டு வேறு சமுதாயத்தை அல்லாஹ் கொண்டு வருவான். அல்லாஹ் இதற்கு ஆற்றலாக இருக்கக்கூடியவன். இதே மாதிரி வசனம் வேற ஒருத்தர் சொல்லப்படும். அது எதுக்குன்னா, நீங்கள் தவறுகள் செய்யவில்லை என்றால், பாவம் செய்யவில்லை என்றால், மனிதன் தவறு செய்யக்கூடியவன், அப்படி தவறே செய்யவில்லை என்றால் உங்களை அழித்து விட்டு வேற ஒரு சமுதாயத்தை எல்லாம் கொண்டு வருவாங்கிற மாதிரி ஒரு வசனம் இருக்கிறது. இது அதுக்கு இல்லை. இந்த வசனம் என்னவென்றால், இன் யஷா இதுக்கும் மனிதர்களே, நீங்கள் அநியாயம் செய்து கொண்டிருந்தீங்கன்னா, அட்டூழியம் செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா அல்லாஹ் என்ன செய்வான்னா உங்களை எல்லாம் அழித்து விட்டு வேறு சமுதாயத்தை கொண்டு வருவான். அல்லாஹ்வுக்கு இது முடியாத காரியம் கிடையாது. அல்லாஹ் தஆலா வல்லமை மிக்கவன். அல்லாஹ் தஆலா தான் நினைத்ததை முடிக்கக்கூடியவன் என்று பேச வரக்கூடிய வசனம் தான் இந்த சூரா நிசால வரக்கூடிய 133வது வசனம். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறைகள் சொல்லி காட்டுறான், ஃபகையும் மின் கரியத்தின் அலஹ்னாஹு வஹிய ஜாலிமூன ஃபஹிய ஹைதுன அலை உர்ஷிஹா வீரின் வதலின் வ கஸ்ரின் மஷீத். இதற்கு முன் சென்ற சமுதாயங்களில் எத்தனையோ ஊர்களை நாம் அநீதி இழைத்த காரணத்தினால் அழித்திருக்கிறோம். இதற்கு முன் சென்ற சமுதாயங்கள், அல்லாஹ்வுடைய தூதர், அதற்கு முன்ன இருந்த நபிமார்கள், அதற்கு முந்தைய பல்வேறு சமுதாயங்களை நாம் அழித்திருக்கிறோம். அது எந்த நிலைக்கு ஆகிவிட்டது என்றால், எந்த ஒரு அத்தாட்சி முகரும் கூட தெரியாமல் பாலடைந்த கேட்பாரற்ற நிலையில் அவர்கள் ஆகிவிட்டார்கள். இந்த மாதிரி அழிச்சிருக்கிறோம் அல்லாஹ் சொல்றான். நிறைய சமுதாயம் அழித்திருக்கிறோம். லூத் நபி அல்லாஹ் பேசுறான், ஹூத் அலைஹிஸ்ஸலாம் பற்றி அல்லாஹ் தஆலா பேசுறான், சமூது சமுதாயத்தை பற்றி பேசுறான், ஆது சமுதாயத்தை பற்றி பேசுறான், நூ நபியை பற்றி அல்லாஹ் பேசுறான். இப்படி அழிக்கப்பட்ட இந்த சமுதாயங்களை பற்றி அல்லாஹ் தஆலா பல்வேறு சூறாக்களை இதை பற்றி வலியுறுத்தி பேசுகிறான். எதற்கு என்றால், இந்த மனிதகுல சமுதாயம் அவர்களுக்கு ஒரு அச்சம் இருக்கணும், ஒரு பயம் இருக்கணும். நாம் செய்யக்கூடிய தவறின் காரணத்தினால் அல்லாஹ் தஆலா நம்மளை அழிச்சிருவான்,
அல்லாஹ் தஆலா சும்மா விட மாட்டாங்கிற மாதிரியான அச்சம் இந்த மனித குலத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஆழமான ஒரு அச்சம் ஏற்படணும். ஏன்னா அழிக்கப்பட்ட அந்த சம்பவங்கள் வரலாறுகள்லாம் படிச்சு பார்த்தோம்னா உள்ளங்கள்லாம் கதி கலங்கி போயிடணும், பயந்து போயிடணும். அந்த மாதிரியான அளவுக்கு அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். அல்லாஹ்வுக்கு அது சாதாரணம், சர்வ சாதாரணமாக அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி காமிச்சிருக்கிறான். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஆது மற்றும் சமூக சமுதாயம், ஆது ஒரு சமுதாயம், சமூக ஒரு சமுதாயம், இந்த ரெண்டு சமுதாயங்களை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுறான். இந்த ஆது சமுதாயத்திற்கு ஹூத் என்று சொல்லப்படக்கூடிய நபி இருந்தாங்க. ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் நபி, அந்த மாதிரி ஆது சமுதாயத்துக்கு ஹூதுங்கிற நபி இருந்தாங்க. சமூக சமுதாயத்திற்கு சாலி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபி இருந்தாங்க. அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு அவர்கள் நபிமார்கள் அந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய தவறுகளுக்கு முறையான முறையில் அல்லாஹ் தஆலா எதை கற்றுக் கொடுத்தானோ அந்த அடிப்படையில் அந்த சமூக மக்களுக்கு நேர்வழிப்படுத்தக்கூடிய செயல்களை செய்தார்கள். அவர் என்னெல்லாம் தவறு செய்கிறாங்களோ அவர்களுக்கு நேர்வழிப்படுத்தக்கூடிய விஷயங்களை விளக்கி சொல்லுவார்கள். அந்த மாதிரி இந்த ஆது சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சூரா அஷூரால பேசுகிறான். பல்வேறு வசனங்கள்ல பல்வேறு சூறாக்களையும் பேசுறான். இருந்தாலும் இந்த சூரா அஷூரால பேசுகிறான் அல்லாஹ் தஆலா. இந்த ஆது சமுதாயம் என்பது உங்களையும் என்னையும் மாதிரியான ஒரு சாதாரணமான மனிதர்கள் அல்ல, மிகவும் வலிமை வாய்ந்தவர்கள். அவர்களுடைய வலிமை என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இன்றைக்கு யாருமே அப்படிப்பட்ட வலிமை கிடையாது, அவ்வளோ ஒரு வலிமையை வந்தவர்கள். அப்படி வலிமை பெற்றவர்கள் அவர்கள் செய்த தவறுகள் காரணமாக அவர்களை நாம் அழித்திருக்கிறோம் அல்லாஹ் பேசுறான். என்ன அவர்கள் தவறு செய்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்றான், அதன்னூனு பிகுல்லி ரீஹின் ஆயாத்துன் தாபதுன். அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஒவ்வொரு உயர்ந்த மலைகள் இருக்கக்கூடிய இடத்துல வலிமை வாய்ந்தவர்கள் அவர்கள் அந்த உயர்ந்த மலை பங்கான உயரமான இடத்துல அவர்கள் அந்த மலைகளை குறைஞ்சு உயரமான இடங்களில் வசிப்பிடங்களை ஏற்படுத்தி கொண்டார்கள். உலகத்தில் வசிக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் தஆலா கீழே இடம் கொடுத்திருக்கிறான். நம்ம வசிக்கணும்னா நம்ம முஹல்லாலே இடம் இருக்கிறது, அங்கே வாழலாம். அதை விட்டுட்டு என்னுடைய வலிமை நான் காட்டட்டுமா பாருங்க, மலைக்கு மேலே போய் அந்த குறைஞ்சின மேலே இருப்பேன்னு சொல்லி காட்டணும்னா என்னென்ன மக்கள் நினைப்பாங்க? எல்லா வசதி வாய்ப்பும் ஊர்ல இருக்கு, தண்ணி இருக்கு, சுகாதாரம் இருக்கு, எல்லாமே இருக்கு, இவன் எதுக்கு மேலே போய் வாழணும்னு நினைப்போம் இல்லையா? இவர்கள் அந்த மாதிரி எல்லா வசதி வாய்ப்பும் அல்லாஹ் தஆலா ஒரு நகரத்தில் செய்து கொடுத்த பின்னால் தங்களுடைய வலிமையை காண்பிக்க வேண்டும். அதற்காக வேண்டி அவர் என்ன பண்றாங்கன்னா, வதம்னூனு பிகுல்லி ரீஹின் ஆயாத்துன் தாபதுன், ஒவ்வொரு உயர்ந்த மலை உள்ள இடங்கள்ல அந்த மலையை குறைந்து அங்கே ஒரு சின்னமாக உருவாக்கி அவர்கள் வாழ்ந்தார்கள். அல்லாஹ் வேணாங்கிறான், அவசியம் இல்லை, உனக்கு வாழக்கூடிய வசதி வாய்ப்புகள் இங்கே இருக்கிறது, இங்கே வசதியா நீ வாழு, அதை விட்டுட்டு இந்த மாதிரி செயல்கள் செய்யாதேங்கிறான். அதே போல அவர்கள் தத்தகீனு மசானிர் அல்லக்கும் தக்துலூன், அவர்கள் எதற்காக இப்படி செஞ்சாங்கன்னா, நிரந்தரமாக இருப்பதற்காக வலிமையான கட்டடங்களை உருவாக்கினார்கள். நம்ம ஊருக்குள்ளே இருப்போம், உலகத்திலே இருப்போம், நமக்கு ஒண்ணுமே ஆகக்கூடாது, அதற்கு மிகச்சிறந்த வசதி வாய்ப்பான இடங்களை நாம் தேர்வு செய்து நமக்கு நாமே உருவாக்கி கொள்கிறோம் என்று அவர்கள் இந்த வேலை செய்தார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இது மட்டும் செய்யாம அவர்கள் வலிமை இருக்குல்ல, உடம்புல தெம்பு இருக்குல்ல, அதன் மீது அவர்கள் கடுமையாக ஆணவம் கொண்டார்கள். அல்லாஹ் என்ன சொல்றானா, ஃபம்மா ஆதுன் ஃபஸ்தக்பரு பில் அர்தி பிகைரிஹ், ஆது சமுதாயம் பூமியில் இருக்கக்கூடிய சமயத்தில் ஆணவம் கொண்டார்கள். பூமியில் இருக்கிறாங்க, அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த ஆது சமுதாயம் ஆணவம் கொண்டவர்களாக இருந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், எங்களை விட வலிமை மிக்கவர் யார்? அவங்க கேட்டாங்களா, ஆது சமுதாயம் எத்தனையோ சமுதாயம் அன்னைக்கு இருந்திருக்கும். அவங்க சொல்றாங்க, ஃபம்மா ஆதுன் ஃபஸ்தக்பரு பில் அர்தி பிகைரிஹ், எங்களை விட ஹாலு மனஷ்து மின் ஹுவா, எங்களை விட வலிமையான மனிதர்கள் இங்கே இருக்கிறார்களா? யாராவது உண்டா? நாங்கள் வலிமை பெற்றவர்கள், வலிமை மிக்கவர்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அவர்களுடைய படைத்த அல்லாவை அவர்கள் மறந்து விட்டார்கள். எப்பவுமே மனிதர்கள் நமக்கு ஒரு காசு பணமோ ஒரு வலிமையோ ஒரு செல்வாக்கோ ஒரு பதவியோ அதிகாரமோ அந்தஸ்தோ ஏதோ ஒன்று வரும் பொழுது நமக்கு மேல ஒருத்தர் இருக்கிறான், நமக்கு மேல யாராவது இருப்பான். எங்கிட்ட காசு பண்ணணும்னா எனக்கு மேல ஒருத்தர் வச்சிருப்பான், என்கிட்ட சிறந்த உடல் வலிமை இருக்குன்னா என்னை விட பலசாலி யாராவது இருப்பான். இப்படித்தான் மனிதன் இருக்கிறோம். ஒருவேளை என்னை விட யாரும் இல்லைன்னா எனக்கு மேல் அல்லாஹ் இருக்கிறான். அது மனசுக்குள்ள எப்படி வரும்னா, நான் வலிமையானவன், என்னுடைய செல்வாக்கு அதிகம், என்னுடைய படைபலம் அதிகம், எல்லாமே அதிகம் என்று நினைக்கக்கூடியவன், எனக்கு மேல ஒருத்தர் இருக்கான்னு சொல்லி நினைக்க வேண்டும். அல்லாஹ் சொல்றான், அவர்கள் என்ன நினைத்துக் கொண்டார்கள்? வலிமையாக நினைத்துக் கொண்டார்கள். ஆனால் அவர்களுக்கு மேல அல்லாஹ் வலிமையாக இருக்கிறான். இது அவர்கள் அறிந்து கொள்ளவில்லையா? நம்முடைய சான்றுகளை மறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்போதெல்லாம் எப்படின்னா, இன்றைக்கு நமக்கு சான்றுகள் அத்தாட்சி வேணும்னா நமக்கு திருமறை குர்ஆன் தான் அத்தாட்சி. இந்த இஸ்லாத்தை முழுமையாக ஆழமாக நம்ப வேண்டும் என்றால் போய் தேட வேண்டிய அவசியம் கிடையாது. திருமறை குர்ஆன் எடுத்து புரட்டினால் வசனம் படித்தாலே இது உண்மை சத்தியம் என்று விளங்கிக் கொள்ளலாம். அறிவுபூர்வமான அறிவார்ந்த மக்களுக்கு ஒரு அத்தாட்சி திருமறை குர்ஆன் நமக்கு. ஆனால் இதற்கு முன் சென்ற சமுதாயங்கள் வாழ்ந்தவர்கள் எல்லாமே அவங்க அல்லாஹ் தான் நேரடியாக அத்தாட்சி காமிப்பான். ஒரு இன்னைக்கு இருக்கிற மாதிரி குர்ஆனை கொடுத்து படிச்சு அப்படி கிடையாது. நேரடியாக கேட்டாங்கன்னா அல்லாஹ் நிரூபிக்கணும். அன்றைக்கு தூதர் வருவார், சொல்லுவார், நீ எப்படி நான் தூதர் நம்புறது? அல்லாஹ் அத்தாட்சி நேருக்கு முன்னாடி காமிப்பான். மனு இஸ்ராயலை காமிச்சால உணவை இறக்கி
அதே மாதிரி பல்வேறு சமுதாயங்களுக்கு பல்வேறு உதாரணங்களை கண்ணுக்கு முன்னாடி இவர் தூதர் என்று காமிப்பான். அப்படி இவர்கள் காமிச்சும் கூட இவர்கள் மறுத்தார்கள். அவர்கள் செய்த தவறு காரணமாக எனக்கு மேல ஒரு சக்தி இருக்கிறது, நம்ம வலிமையாளர் அல்ல என்று அவர்கள் மறந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதற்கு மேலாக அவர்கள் செய்த இன்னொரு தவறு என்ன தெரியுமா? ஒன்று, அவர்கள் எது செய்யக்கூடாதோ உலகத்திலே வாழக்கூடிய நகரத்திலே வாழக்கூடிய வசதிகள் இருந்தும் கூட அதற்கு ஒன்று மாற்றமா செய்யறாங்க. ரெண்டாவது, அவங்க இருந்த வலிமை இருக்குல்ல, அது ஆணும் கொள்றாங்க, என்னை விட யாருமே கிடையாது, நான் தான் பலசாலி, நம்முடைய சமுதாயம் தான் வலிமை மிக்கது என்று ஆணவம் கொள்கிறார்கள். இது ரெண்டாவது. மூணாவதாக அல்லாஹ் சொல்றான், என்ன சொல்றான்? அவர்கள் ஹாலு அஜித்தனா தின அபுதுல்லாஹ வஹதஹு நதர மா கான யாபுது ஆபாவுனா, அவர்கள் அல்லாஹ்வுக்கு மறுக்கக்கூடிய வேலையை செய்தார்கள். என்ன சொல்றாங்க? எங்கள் முன்னோர்கள் வணங்கி வந்ததை விட்டுவிட்டு அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டுமா? அந்த நபி வர்றாங்க, வந்து எல்லாமே அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை காண்பித்து விட்டார்கள், இது சத்தியம் என்று சொல்லி விட்டார்கள், நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் செய்யக்கூடாது அறிவுரை சொல்கிறார்கள். சொன்ன பின்னாடியும் கூட அவர்கள் என்ன செய்றாங்க? எங்கள் முன்னோர்கள் எதை வணங்கினார்களோ அதை விட்டுவிட்டு அல்லாஹ்வை வணங்க வேண்டுமா? அவங்க வந்து சொன்னாங்க, ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணும், வேற எதுவுமே நீங்க வணங்காதீங்க, நீங்க வணங்கக்கூடிய சிலைகள் அன்னைக்கு இருந்த வேற கலாச்சாரங்கள் இது எதுவுமே நீங்க வணங்கக்கூடாது, அல்லாஹ் ஒருவனே என்று நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்கள் என்று ஹூத் நபி அவர்களுக்கு சொன்ன பின்னால் அவர்கள் சொல்கிறாங்க, எங்கள் முன்னோர்கள் எதை வணங்கினார்களோ அதை நாங்கள் வணங்குகிறோம், அல்லாஹ்வை மட்டுமே எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்றாங்க. இது மட்டும் சொல்லல, இதுக்கும் ரொம்ப ஆபத்தான ஒரு வார்த்தை சொல்றாங்க, ஆத்தினா விமா தாதுனா இன்குண்ட மின சாதிகின். அவங்க சொல்றாங்களா, நீ நபி தான், உண்மையாளர் தான், அப்படி என்றால் ஒரு எச்சரிக்கை அவர்கிட்ட பார்க்கிறோம். நாங்க கேட்கறாங்க பாருங்க, என்ன அசாபு கேட்கறாங்க, ஏதாவது அத்தாச்சி கேட்டா பரவாயில்ல, நீங்க நபி தானே, நீ அல்லாஹ்வை தான் அனுப்பிச்சிருக்கிறவங்கள, அப்படி ஏதாவது எச்சரிக்கை நீங்க காமிங்க. கேட்கக்கூடிய விஷயம் ரொம்ப ஆபத்தானது. நபி என்று ஏற்க மறுக்கிறாங்க, அதற்கு வேற ஏதாவது அத்தாட்சிகளை கேட்கலாம், உங்களால் என்ன செய்ய முடியும்? அந்த மாதிரி ஒரு அகந்தை. நாங்க வலிமையான ஆட்கள் இல்லையா, உங்களால் என்ன செய்ய முடியும்? அப்படி நீங்கள் உண்மையாக நபியாக இருந்தால் ஒரு அசாபு இறக்கட்டும்ங்கிறாங்க, நீ என்ன செய்ய முடியும்? எங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொண்டு வாங்க, ஏதாவது ஒரு எச்சரிக்கை கொண்டு வாங்க, எனக்கு பார்க்கிறோங்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம் இருக்குன்னா, என்ன வருதோ எங்களுக்கு வலிமை இருக்கிறது, எங்களுக்கு பலம் இருக்கிறது, நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், இந்த சமுதாயம் அப்படிப்பட்ட சமுதாயம், வலிமைமிக்க சமுதாயம் என்று அகந்தை கொள்கிறார்கள், அல்லாஹ்வை மறுக்கிறார்கள். மூணாவதாக ஒரு எச்சரிக்கை ஒன்று பார்க்கறாங்க. அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை என்பது சாதாரண எச்சரிக்கையா? அல்லாஹ் ஒரு அசாப் அனுப்புறானா சாதாரண அனுப்பிச்சிருவானா? அந்த அசாபை எதிர்பார்க்கிறாங்க அவர்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுறான் சூரா அல் ஆராஃப்ல. கேட்டுட்டாங்கல்ல, இவ்வளவு அகந்தை கொள்கிறாங்கல்ல, ஆவணமா இருக்கிறாங்கல்ல, அசாபு தான் நீ கேட்கிறியா, என்னுடைய அசாபை நீ பாரு என்று அல்லாஹ் தஆலா அசாபை இறக்குறான். அழிக்கப்படக்கூடிய அந்த சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சூரா அல் ஹக்கால பேசுகிறான். 69வது சூரா அல் ஹக்கா. அல்லாஹ் சொல்றான், வம்மா ஆதும் பஹுலி பிரீஹன் சர்சாரின் ஆத்தியா, ஆது சமுதாயத்தினர் மிக கடுமையான கொடிய காற்றால் அழிக்கப்பட்டார்கள். இன்னைக்கு காற்று வரலன்னு வைங்களேன், இங்க இருக்கிறோம், ஒரு காத்து இல்லைன்னா நம்ம வாழ முடியாது, காத்து கண்டிப்பா இருக்கணும், காத்து கொஞ்சம் இல்லைனாவே மனிதன் தடுமாறி போயிடுவான். ஆனா இவர்கள் எல்லாம் எப்படி நிற்கிறான்? கடுமையான காற்றை அனுப்பிச்சோங்கிற அல்லாஹ் தஆலா. எப்படி? சஹரஹ அலைஹிம் சுப்ஹா லயலின் வ சமீனிதி ஐயாமின் ஹுசூமா. அல்லாஹ் சொல்றான், அந்த காற்று நாம் அனுப்பிச்சோம், அது எப்படிப்பட்ட காற்று என்றால் 7 இரவுகளும் 8 பகலும் தொடர்ச்சியாக காற்று இருந்துகிட்டே இருந்தது. ஒரு காத்து எப்படி பார்க்கிறோம் நம்ம? அப்படி காத்து வரும், அப்படி போயிடும், கொஞ்ச நேரம் அடிக்க போயிடும், இப்படி தானே காற்று நம்ம பார்த்துருக்கிறோம். அந்த காத்து தொடர்ச்சியாக அடிச்சுக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? அல்லாஹ் சொல்றான், அந்த 7 இரவு 8 பகல்கள் தொடர்ச்சியாக குளிர் காற்று அமைச்சிருந்தோம். இந்த காற்று எப்படிப்பட்ட காற்றுனா குளிர்ச்சியான காற்று. 7 இரவு 8 பகல்கள். நீங்க வலிமையான மக்கள் தானப்பா, தடுக்க முடியும் தானே? காத்து ஒரு தடுத்து பாருங்க. அல்லாஹ் யாருக்கு எப்படி தண்டனை கொடுக்கணும், யாருக்கு எப்படி அந்த அசாபு அனுப்பணுமோ அல்லாஹ்வுக்கு தெரியும். ஏதாவது வலிமை மிக்க ஆட்கள் பார்த்துருவான், உன் கண்ணுக்கு தெரியாது. ஒரே ஒரு காத்து, அந்த காற்றினால் உன்னால பாதுகாப்பு பெற முடியுமா? நீ தற்காத்துக்கொள், நீ அசாபதான கேட்ட, நீ பார்த்துக்கொள் என்று அல்லாஹ் தஆலா 7 இரவு 8 பகல்கள் குளிர்ந்த காற்றை நாம் அனுப்பினோம். அந்த காற்று வந்து அவர்கள் மீது சுழன்று சுழன்று அவர்கள் கடைசியாக அந்த கூட்டத்தார் வேரோடு வீழ்ந்து கிடக்கும் பேரிச்ச மரங்களை போல் ஆகிவிட்டார்கள். வலிமையானவன் தானே, நீ சக்தி மிக்கவன் தானே, மலைகள்லாம் குறைஞ்சி என்ன மாதிரி வீரன் யாரும் காண்பித்தவன் தானே. தனி நபர்கள் மட்டுமில்லை, ஒரு சமுதாயமே அந்த மாதிரி, எல்லாமே அப்படிப்பட்டவர்கள் தான். அப்படிப்பட்டவர்கள் உன்னுடைய வீரத்தை காமி, உன்னுடைய பலத்தை காமி, இந்த காற்றுக்கு முன்னால் உன்னுடைய பலத்தை நீ காமி என்று அல்லாஹ் தஆலா அன்றைக்கு அனுப்பிட்ட அந்த குளிர்ந்த காற்று 8 பகல் 7 இரவுகள் தொடர்ச்சியாக நீடித்தது. அவர்கள் பேரிச்ச மரங்கள் வீழ்ந்து கிடப்பதை போல் அவர்கள் வீழ்ந்து கிடந்தார்கள். அல்லாஹ் சொல்றான், இந்த தண்டனை என்பது பால் அடைஞ்சு போயிட்டாங்க. அல்லாஹ் முன்னாடி சொன்னான்ல, இந்த தண்டனைகளை கொடுத்த பாலடைந்து கேட்பாரற்று ஆகிவிட்டார்கள். அவர் எவ்வளவுதான் மிகப்பெரிய பலசாலிகளாக இருக்கட்டும், ஆணவம் கொண்டு விட்டால், அகந்தை வந்து விட்டால், அல்லாஹ்வை மறுத்து விட்டால், என்ன நடக்குது பார்த்துலாங்கிற அந்த வார்த்தை வந்து விட்டால் அல்லாஹ் காமிச்சிரும். இன்னைக்கும் கூட எதற்காக அல்லாஹ் தஆலா திருமறையில பேசுகிறார் இது போன்ற வசனங்கள்?
தனி நபராக நமக்கு வந்து விடக்கூடாது, ஒரு கூட்டமாக ஒரு ஜமாத்தாக கூட வந்துடக்கூடாது. நம்ம ஜமாத் சூப்பர் சொல்லவே கூடாது. அல்லாஹ்வுடைய அருள் அவ்வளவுதான். நமக்கு வலிமையா இருக்கிறோம், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறோம், கூட்டமா இருக்கிறோம், கூட்டத்தெல்லாம் ஒண்ணுமே இல்லாம ஆக்கிரும் அல்லாஹ். பெருமை அல்லாஹ்வுக்கு அவ்வளவுதான், அல்லாஹ் கொடுத்துருக்கிற அவ்வளவுதான். அல்ஹம்துலில்லாஹ் இந்த வார்த்தையெல்லாம் இருக்குமே தவிர நம்ம கொஞ்சம் வலிமை ஆகிவிட்டோம் என்றால் நம்முடைய நிலை வேறு இடத்துல போயிடக்கூடாது, நம்முடைய சிந்தனை மாறிடக்கூடாது. என்ன வரணும்? அல்லாஹ் சொல்றான்ல, அவருக்கு மேலே ஒருவன் இருக்கிறான், நான் இருக்கிறேன் என்பதை அவர்கள் மறந்து விட்டார்கள், மறந்துட்டாங்க. அல்லாஹ் தான் கொடுத்தான், அல்லாஹ் தான் உயிரை கொடுத்தான், அல்லாஹ் தான் வலிமை கொடுத்தான், அல்லாஹ் தான் செல்வாக்கை கொடுத்தான், அல்லாஹ் தான் பொக்கிஷங்களை கொடுத்தான். இது எல்லாமே யாரு கொடுத்தானோ அவனை மறந்து விட்டு நான் தான் என்கிற அந்த மனப்பான் வந்து விட்டால் அல்லாஹ் தாலா அழிச்சிருவான். இது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே போல அல்லாஹ் தாலா சமூக சமுதாயத்தை பற்றி சொல்லி காட்டுறான். அவர்களும் வலிமை மிக்கவர்கள், ஒரே பகுதியில் வாழ்ந்த வெவ்வேறு காலகட்டங்கள் வாழ்ந்த கூட்டங்கள். இது ஒரே பகுதியில் வெவ்வேறு காலகட்டம், இது ஒரு காலகட்டம், இது ஒரு காலகட்டம், சில ஆண்டுகள் கேப் டிஸ்டன்ஸ் இடைவெளி இருக்கிறது. அப்படிப்பட்ட சமுதாயமாக இன்னொரு சமுதாயம் இருக்கிறது, சமூக சமுதாயம். இந்த சமூக சமுதாயம் பற்றி அல்லாஹ் தாலா சூர ஹூத் என்று சொல்லப்படக்கூடிய 11வது வசனம் அதில் பேசுகிறான். சாலி நபி வந்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும். இவர்களும் மலைகளை குறைந்து வாழ்ந்த மிக வலிமையான கூட்டம், அதே பகுதியில் வசித்தவர்கள். கால இடைவெளி மட்டும் வேற, அவங்க வேற இவர்கள் வேற, இவர்கள் முந்தியவர்கள் அவர்கள் பிந்தியவர்கள், ஒரு கூட்டம் முன்னாடி வாழ்ந்தவர்கள், ஒரு கூட்டம் பின்னாடி வந்தவர்கள், சில இடைவெளி இருக்கிறது. அப்போ இந்த கூட்டம் சமூக சமுதாயம் சாலி நபி வந்து அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் சொல்கிறார்கள். நீங்கள் அல்லாஹ்வை விடுத்து யாரும் வணங்கக்கூடாது அறிவுரை சொல்கிறார்கள், ஆனால் ஏற்றுக்கொள்ளல. இவர்களும் அதே காரணத்தை சொல்கிறார்கள், நாம் எதை வணங்கி வந்தோமோ அந்த நம்பிக்கை விட்டு விட்டு உங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா கேட்கிறாங்க அவர்களுக்கு மத்தியில். அதே போல சரி, நாங்கள் உங்களை நம்ப வேண்டும் என்றால் யாரை? அல்லாஹ்வுடைய தூதராக நீங்கள் இருந்தால் சாலி நபி, உங்களை நம்ப வேண்டும் என்றால் ஒரு அத்தாட்சி காமிங்கிறாங்க, ஏதாவது அத்தாட்சி காமிங்கிறாங்க. சரி, என்ன அத்தாட்சி வேண்டும்? அல்லாஹ் தாலா ஒரு ஒட்டகத்தை அனுப்புகிறான். ஒரு மலையாக இருக்கக்கூடிய பகுதியில், இதே சூரா 14 ஹூதுல அல்லாஹ் தாலா சொல்றான், ஒரு மலை பகுதியில் அல்லாஹ் தாலா ஒரு பெண் ஒட்டகத்தை அனுப்புகிறான். அந்த பெண் ஒட்டகம் என்பது எப்படிப்பட்ட ஒட்டகம் என்றால், நிறைய நீர் அருந்து கொண்டு அந்த ஊர் மக்களுக்கு எல்லாமே தேவையான பாலை கொடுக்கும். அப்போ இவர்கள் கேட்டாங்க, எங்களுக்கு அத்தாட்சி வேணும். நாங்கள் அந்த அத்தாட்சியாக அல்லாஹ் தாலா பெண் ஒட்டகத்தை கொடுத்துட்டான். அந்த பெண் ஒட்டகத்தை கொடுத்து அந்த ஊரார் அருந்தக்கூடிய வகையில் நிறைய ஒரு நாள் தண்ணீரை இந்த ஒட்டகம் குடிக்கும், அந்த நாளில் நிறைய அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் பாலை கொடுக்கும். இப்படிப்பட்ட ஒரு ஒட்டகத்தை அத்தாட்சியாக கொடுக்குறான். அவங்க தான் கேட்டாங்க, எங்களுக்கு அத்தாட்சி வேணும்னு கேட்டாங்க. அத்தாட்சி எல்லாம் கொடுத்துட்டான். கண்ணுக்கு முன்னாடி அந்த ஒட்டகம் வருகிறது, பெண் ஒட்டகம் வருகிறது, அந்த ஒட்டகத்தை பயன்படுத்துகிறார்கள். இது எல்லாமே பார்த்துட்டாங்க. உண்மை என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும், உண்மை என்று நம்ப வேண்டும். நம்ம கேட்கிறோம், எங்களை அத்தாட்சி எல்லாம் கிட்ட உண்மையாகவே எதுவும் நடக்குது, எப்படி ஒரு ஆழமான நம்பிக்கை வரும்? மாறவே மாட்டோம். ஆனால் அவர்கள் இந்த அத்தாட்சிகளை பார்த்துட்டு அல்லாஹ் தஆலா கண்டிஷன் சொல்றான். என்ன சொல்றான்? வந்த அந்த அத்தாட்சி நீ ஒன்றும் செய்யக்கூடாது, அந்த ஒட்டகத்தை நீங்கள் ஒண்ணுமே செய்யக்கூடாதுங்க. ஆனா அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அந்த ஒட்டகத்தை இவர்களுடைய அத்தாட்சிகளை பார்த்தும் கூட ஒரு மமதை, ஒரு அகங்காரம், ஒரு ஆணவம். என்ன அல்லாஹ் சொல்றது, என்ன அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றது, நம்ம சொல்றதா சட்டம். இந்த ஊர்ல நம்ம வலிமை மிக்கவர்கள், மலைகளை குறைந்து வாழக்கூடிய சமுதாயம். இந்த சமுதாயம் யாரு? இந்த சமூக சமுதாயம் மலைகளை குறைந்து வாழக்கூடிய சமுதாயம். எப்படிப்பட்ட அந்த வாழக்கூடிய அந்த வாழ்க்கை என்பது மாளிகைகளாக மலைக்குள்ள இருக்கும். நம்ம கட்டக்கூடிய பங்களாக்கள் செங்கல் கட்டுவோம், அந்த மாதிரி இல்லை. அது எப்படி இருக்கும் என்றால், மலைகளை குறைஞ்சி அதுக்குள்ளேயே ஒரு மாளிகைகள் இருக்குமா. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள், அவ்வளோ வலிமை மிக்கவர்கள். அப்போ இந்த சமூக சமுதாயம் என்பவர்கள் இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய அத்தாட்சியும் பார்த்தாச்சு, அல்லாஹ்வையும் மறுப்பது, இது எல்லாம் செய்யறாங்க. கடைசியாக அந்த ஒட்டகத்தை அறுக்கக்கூடாது, இது கண்டிஷன். அத்தாட்சியை பார்த்துட்டீங்களா, அந்த ஒட்டகத்தை அறுக்கக்கூடாது. இவர்கள் அந்த எச்சரிக்கை மீறி அந்த ஒட்டகத்தை அறுத்துறாங்க. அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை அலி நபி சொல்லிட்டாங்க, ஒட்டகத்தை நீ அறுக்கக்கூடாதுன்றாங்க. ஆனால் அதையும் மீறி அவர்கள் அறுக்கிறாங்க. அறுத்த பின்னால் 3 நாட்கள் அல்லாஹ் அவகாசம் கொடுக்குறான். ஏதோ தவறு செஞ்சிட்டீங்க, அல்லாஹ்ட்ட நீங்க பாவம் மன்னிப்புங்க. அந்த நபி சொல்றாங்க, சாலி நபி சொல்றாங்க, தவறு செய்த காரணத்தினால் 3 நாட்கள் அவகாசம். அல்லாஹ்ட்ட மாண்டிட்டு மன்னிப்பு கேட்டு அல்லாஹ் ஒருவனே என்று நீங்கள் சொல்லிவிட்டு அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன். ஆனால் அவர்கள் 3 நாட்கள் கடந்தும் கூட அவர்கள் அல்லாஹ்வை ஏற்க மறுக்கிறாங்க, நபியை ஏற்க மறுக்கிறாங்க. கண்ணுக்கு முன்னாடி அத்தாட்சிகளை பார்த்த பின்னால் அல்லாஹ் என்ன பண்றானா, அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வஹரா அல்லஸீன ஸுல்மு அஸ்ஸயது வஸ்பஹு பிதிரியாஹின் ஜஸீமின். கடுமையான ஒரு சத்தத்தை கொண்டு நாம் தாக்கினோம். ஒண்ணே காத்து வந்தது, காற்றினாலே சமுதாயம் அழிந்து விட்டது. வெறும் காத்து விட்டால் அழிக்கிறான். அடுத்தது என்ன? ஒரு சத்தம் வருது, அவ்வளவுதான். ஒரே ஒரு சத்தம். ஒரு சத்தம் வந்ததுக்கு பின்னால் அவங்களுடைய மாளிகைகள், அவங்க குறைஞ்ச மலைகள், இது எல்லாமே ஒண்ணுமே இல்லாமல் ஆக்கிவிட்டோம். அல்லாஹ் சொல்றான். எவ்வளவு வலிமை, பலசாலிகள். ஒரு சத்தத்துக்குங்க பெரிய அல்லாஹ் வந்து மேல ஒரு கல்மலை பொழிஞ்சு எல்லாம் அல்லாஹ் அழிச்சிருக்கான். அது வேற சப்ஜெக்ட். கல் வந்து மனிதனுக்கு மேல உள்ள என்ன ஆகும், சுக்குநூறா போயிடும், அப்படியெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு சத்தம்,
அந்த சத்தம் வந்ததுக்கு பின்னால் அவர்கள் கேட்பாரற்று முகங்கள் குப்புற கிடந்தார்கள். ஒரு வலிமையானவன் எப்படி நடப்பான்? வலிமையின் காரணமே நடக்கிறது அப்படி நடப்பான். வலிமையானவர்கள் கொஞ்சம் வீரம் வந்தா நடப்பான். ஸ்டைலிங் நடக்கணும், பிரச்சனை இல்லை. ஆனால் என்னுடைய வீரத்தை பாரு, நடக்கக்கூடாது. 4 பேர் பார்க்கணும், நான் பலசாலி, நடக்கக்கூடாது. எனக்கு இது நல்லா இருக்கு, நடப்பதற்காக நடந்து கொள்ளலாம். நான் நடந்தால் 4 பேர் ஆஹா வீரன், அதற்காக இல்லை. இவர்கள் எப்படி கிடந்தாங்கன்னா அல்லாஹ் தஆலா அனுப்பிய ஒரே ஒரு சத்தம், அந்த சத்தத்தினால் கேட்பாரற்று முகம் குப்புற வீழ்ந்து கிடந்தார்கள். முகமே இல்லாம போயிடுச்சு. முகம் உள்ள இருக்கு, மண்ணுக்குள்ள இருக்கு. இப்படி அவர்கள் வீழ்ந்து கிடந்தார்கள். அல்லாஹ்வை அவர்கள் மறுத்தார்கள். அறிந்து கொள்ளுங்கள், இது எல்லாம் உங்களுக்கு அத்தாட்சி என்று அல்லாஹ் முடிக்கிறார். யாருக்கு அத்தாட்சி? நமக்கு அத்தாட்சி. இதெல்லாம் நடந்த இந்த சம்பவங்கள் பார்த்து உங்களுக்கு இது அத்தாட்சி. ஏன் அல்லாஹ் இது பேசுறான்? இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய இருக்கிறது. தோட்டத்துக்காரர்களை சோதித்திருக்கிறோம், அல்லாஹ் பேசுறான். நூஹ் நபியுடைய சமுதாயத்தை நாம் கப்பலேறி சிலரை காப்பாற்றினோம், மற்ற அனைத்து உலகத்தில் இருக்க மக்களை கூட அழித்து விட்டு எல்லாரும் தண்ணி வந்திருக்கு. நூஹ் நபி அவர்கள் கப்பலை ஏற சொன்னாங்க, சிலர் ஏறல, நம்பிக்கை கொள்ளல. அப்ப அல்லாஹ் என்ன பண்ணான்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இங்கேயும் தண்ணி வந்திருக்கும். அப்படிப்பட்ட அழிவை ஏற்படுத்தினான். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அத்தாட்சிகள் கண்ணுக்கு முன்னாடி நேருக்கு நேராக பார்த்தும் கூட மறுக்கக்கூடிய கூட்டமாக இந்த கூட்டம் இருந்தார்கள். அவர்கள் அழித்திருக்கிறோம், இது உங்களுக்கெல்லாம் ஒரு அத்தாட்சியாக அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கிறேன்னு சொல்லி காட்டுறானா. ஏன் சொல்றான்னா, நம்முடைய வாழ்க்கையில ஒரு பதவி கிடைக்கும் போது, ஒரு அந்தஸ்து கிடைக்கும் போது, ஒரு அதிகாரம் கிடைக்கும் போது பணம் காசு நம்ம வரும். அந்த பணம் காசு வந்த உடனே நம்ம நிலைமை மாறிடும், நம்ம ஸ்டைல் மாறிடும், நம்ம குணம் மாறிடும், நல்ல குணமா மாறணும். பணக்காசு வந்தா குணம் நல்ல குணமா மாறணும். அநியாயக்காரராக ஆகிடக்கூடாது. நமக்கு செல்வாக்கு வருகிறதா, அப்போ நல்ல குணமாக இருக்கணும். நம்ம பலசாலி ஆகிறோமா, அதன் மூலமாக நல்ல வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதன் மூலமாக தீய பக்கம் போகக்கூடாது. ஆனால் அல்லாஹ் தஆலா இதெல்லாம் ஒரு பாடமாக, ஒரு எச்சரிக்கையாக நம்ம ஆக்கியிருக்கிறான் என்றால், இது படித்து இதன் மூலமாக பல படிப்பினை பெறக்கூடிய வகையில் நாம் இருக்கிறோம். இது சும்மா அல்லாஹ் தஆலா கதை மாதிரி சொல்லிட்டு போகல. பல்வேறு இடங்கள்ல இது சொல்றான்னா, என்னால் முடியும், நீங்கள் ஏதாவது ஆவணம் கொண்டா என்ன அடிக்க முடியும், வேறு சமுதாயத்தை கொண்டு வர முடியும் என்று அல்லாஹ் தஆலா கடும் எச்சரிக்கையோடு இது போன்ற சம்பவங்களை திருமறைகளை சுட்டி காட்டுகிறான். நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு தருணத்திலும் அல்லாஹ்வை மறந்தவர்களாக ஆகிடக்கூடாது. நம்ம தான் பலசாலி, நம்ம தான் செல்வந்தர்கள், நம்ம தான் வலிமை மிக்கவர்கள் என்று நம்முடைய எண்ணத்திலே எப்போதும் வந்துவிடக்கூடாது. வலிமை மிக்கவன் அல்லாஹ் மட்டுமே, மிகப்பெரிய வலிமைக்கு சொந்தக்காரன், பவர்ஃபுல் அல்லாஹ் என்று அல்லாஹ் மட்டும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தற்போது நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு முஸ்லீம்கள் என்றாலே உலக ரீதியாக எந்த நாடுகள் எடுத்துக்கொண்டாலும் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலும், அவர்கள் பின்பற்றக்கூடிய இந்த கொள்கை அவர்களுக்கு ஏளனமாகவும் அல்லது அதன் மீது பலிச்சொற்களாகவே இந்த உலகம் முழுவதுமாக பரவலாக பேசப்படக்கூடிய பேச்சாக இருக்கிறது. அப்படி அநியாயம் செய்யக்கூடிய மக்களாக தான் அவர் இருக்கிறார்கள். இந்த கொள்கையை பின்பற்றக்கூடிய காரணத்தினால்தான் அவர்கள் அநியாயம் செய்யக்கூடிய வகையில் இருக்கிறார்கள். இது அழித்து விடலாம், இது ஒழித்து விடலாம் என்று இருக்கிறார்கள். இதுக்கும் கூட இந்த சம்பவங்கள் உதாரணம். நம்ம கேட்க வேண்டியது, இது போன்ற சம்பவங்கள் நடைபெறக்கூடிய சூழல்ல நபிமார்கள் கையேந்தினார்கள். இறைவா, இவர்கள் அநியாயம் செய்கிறார்கள். ஏன் அல்லாஹ் அழிச்சானா? வெறும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது என்று அழிக்கல. அந்த மக்கள் அழிச்சானே, எதுக்கு நீ இஸ்லாத்துக்குள்ள வரணும், அதுக்காக அல்லாஹ் அழிச்சான்? அதுக்கு அழிக்கல. அல்லாஹ் அழிச்சது அநியாயம் பண்ணாங்க, அக்கிரமம் பண்ணாங்க, அதற்காக தான் அல்லாஹ் அழிச்சான். நீ லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லணுங்கிறது அதுவும் ஒரு விஷயம், அதற்காக அல்லாஹ் அழிக்கல. அது அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம், சம்பவம், அவ்வளவுதான். ஏன் அல்லாஹ் அழிச்சான்னா, அவர்கள் செய்த சில சமுதாயங்கள் மானக்கேடான அருவருக்கத்தக்க காரியங்கள் செஞ்சாங்க, சில சமுதாயம் அநியாயங்கள் செஞ்சாங்க, சில சமுதாயங்கள் வாழக்கூடிய பெண் மக்களை எல்லாம் கொல்லக்கூடிய வேலைகளை செஞ்சாங்க. இப்படி அவர்கள் செய்த அநியாயம் இருக்குல்ல, அந்த அநியாயத்திற்காக தான் அல்லாஹ் தஆலா இது போன்ற மிக மோசமான அழிவுகளை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தினான். இன்றைக்கும் கூட அதே தான். இந்த மாதிரி அநியாயம் செய்யக்கூடிய மக்கள் இன்னைக்கு மிகப்பெரிய மாசாக உலகத்தில் இருப்பாங்க. நான் தான் வல்லமைன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக அதற்கு அல்லாஹ் தஆலா ஒரு தீர்ப்பு எழுதி வச்சிருப்பான். அதற்குண்டான நேரம் இருக்கும். அதற்கு முன்னாடி நாம அல்லாஹ்விடத்தில் கையேந்திரம். அவன் யார் என்ன செஞ்சாலும் சரி, நாம் அல்லாஹ்விடத்தில் விட்டுவிட வேண்டும், அல்லாஹ்விட கையேந்த வேண்டும். இறைவா, நீ பார்த்துக்கொள், ஒன்று நேர்வழிப்படுத்து, இல்லை என்றால் நீ பார்த்து. இது ரெண்டை தவிர எதுவுமே கிடையாது. நபிமார்கள் செய்த பிரார்த்தனை அதுதான். இறைவா, இவர்கள் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும், இல்லை என்றால் நீ பார்த்துக்கோ. அப்ப அல்லாஹ் பார்த்துக் கொள்வான். ஆக நடைபெறக்கூடிய இந்த சம்பவங்களை பார்த்து விட்டு எந்த ஒரு கட்டத்திலும் கூட நாம கொஞ்சம் கூட மனசு தளர்ந்த நிலையில் ஆகிவிடக்கூடாது. அதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா நமக்கு இது போன்ற சம்பவங்களை எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறான். வரக்கூடிய காலங்களில் இது போன்ற சம்பவம் நடக்கும்போது அதிகமாக பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும். அதே போல நமக்கு அநியாயம் செய்யக்கூடிய மனப்பான்மை வந்துவிடக்கூடாது என்று அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடிக்கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.